சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 9th தமிழுக்கான அஃபீஷியல் 3rd மிட்டம் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் அது. ஸோ அடுத்தது 10th வரைக்கும் போக போகிறீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணாதவங்க இப்பயே பண்ணுங்கப்பா, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து சேரும். இன்னும் முக்கியமான விஷயம், கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. அதுதான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப், ஆனுவல் எக்ஸாம் பிடிஎஃப், அடுத்த நீங்கள் 10th வரை போகிறீங்க, புக் வேறு போர்ஷன் வேறு மாறப்போகுது. ஸோ நம்ம சேனலில் வந்து எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் இப்போயே போய்ட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, சில கூட சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஒன் மார்க் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 8 மார்க்கும் பார்த்துட்டிங்களா? ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்துட்டிங்களா? 1 மார்க்கு. அடுத்து எவையினும் 5க்கு விடையளிக்கவும். 9 10 11 12 13 14 15. ஸோ இந்த 7ல் நீங்கள் 5 எழுதணும், 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 16 17 18 19 20. இந்த 5ல் நீங்கள் 3 எழுதினா போதும், 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? 18வது கொஸ்டின் கம்பல்சரி. அடுத்த பகுதி 4 பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸு. 21 22 23. இது ஈஸி தான். இப்போ 21 ஈஸி. 22 நீங்கள் விரும்பும் படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக, அதுவும் ஈஸி தான். 23 காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அவர் மொழிபெயர்ப்பு 24, அதுவும் ஈஸி தான். அப்புறம் கடைசியாக உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. 25 மொழியிலும் இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக. இப்போ தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழைத்தாயின் பாத்திர படைப்பை விளக்குங்க. ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது நீங்கள் 10th வரை போகிறீங்கப்பா. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் மீடியா வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது உங்களுக்கு. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. அண்ட் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? ஸோ ஓகேப்பா, பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, லட்சியத்தை நினைக்கிறேன். விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.